ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம இன்ஃபோ இன்சைட் யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜாவா, அதாவது ஜாவாவோட ஹிஸ்ட்ரியை தான் பார்க்க போகிறோம். இயர் பை இயராக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 1991 இந்த ப்ராஜெக்டை ஆரம்பித்தது ஜேம்ஸ் கோஸ்லிங் அப்படிங்கிறவர் இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணார். என்ன பண்ணார் அப்படின்னா இன்டராக்டிவ் டெலிவிஷன் அப்படிங்கிற ஒரு கேபிள் டிவி மூலமாக இதை கொஞ்சம் டிசைன் பண்ணியிருந்தார். அதுக்கு ஓக்கு அப்படிங்கிற நேம் வச்சுருந்தாரு. ஆனால் அப்போதைக்கு இந்த டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸாக இருந்ததுனால அது செட் ஆகலை. அடுத்து 1995 ஓக்குங்கிற நேமை ஜாவா அப்படிங்கிற நேமை மாற்றினாங்க. மாற்றி இந்த ஜாவாவை எப்படி டிசைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்தாலும் அதில் ஒர்க் பண்ணுற மாதிரி பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக இருந்துச்சு. இந்த ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி இதை உருவாக்குனாங்க. அடுத்தது 1996 இதுதான் ஜாவாவோட ஃபஸ்ட்டு ஸ்டேபிளான வெர்ஷனாக இருந்துச்சு. அதாவது வெப் அப்ளிகேஷனில் ரொம்ப பாப்புலராக இருந்த வெப் ஆப்லெட்டு. அடுத்தது 1997 இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வெர்ஷனில் இன்னர் கிளாஸு, அதாவது ஜாவா பீன்ஸு மற்றும் ஜேடிபிசி அப்படின்னா ஜாவா டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி மற்றும் ஆர்எம்ஐ, அதாவது ரிமோட் மெத்தட் இன்வோகேஷன் மாதிரியான விஷயங்களை அறிமுகப்படுத்தினாங்க. அடுத்தது 1998 இது ஜாவா பிளாட்ஃபார்ம் ஸ்டாண்டர்ட் எடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஸ்விங் கிராஃபிக்கல் ஏபிஐ, அதாவது இது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்தது 2000 இந்த வெர்ஷனில் ஹாட்ஸ்பாட் ஜேவிஎம், அதாவது ஜாவா நேமிங் டைரி இன்டர்ஃபேஸு மற்றும் சவுண்ட் ஏபிஎல் மாதிரியான நியூ அப்டேட்ஸ்களை சேர்த்தாங்க. அடுத்தது 2002 இது இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷனில் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுச்சு. அடுத்து 2004 இது ஜாவா 5ன்னு கூட சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரியான அப்டேட்ஸ்லாம் 2004 ரொம்ப இதாக வந்துச்சு. அடுத்தது 2006 இந்த வெர்ஷனில் பெர்ஃபார்மன்ஸ்லாம் அதிகமாக இம்ப்ரூவ்மெண்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதை டிசைன் பண்ணாங்க. அடுத்து 2011 அது பார்க்கலாமாங்க. இன்ட்ரோடக்ட் த ட்ரை வித் ரிசோர்ஸ் ஸ்டேட்மெண்ட், த டைமண்ட் ஆப்ரேட்டர் அண்ட் த NIO.2 ஃபைல் சிஸ்டம் ஏபிஐ அப்படின்னா, அதாவது 2011 இந்த மாதிரியான புது அப்டேட்ஸ்லாம் வந்துச்சு. இது ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு பெரிய பெரிய ஃபைல்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அடுத்தது 2014 இந்த வெர்ஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபீச்சர் லாம்டா எக்ஸ்பிரஷன், அதாவது வாங்க பார்க்கலாம். ப்ராட் லாம்டா எக்ஸ்பிரஷன், த ஸ்ட்ரீம் ஏபிஐ அண்ட் த நியூ டேட்டா அண்ட் டைம் ஏபிஐ, அதாவது இதில் பேங்க்ஷோ ப்ரோக்ராமிங் கான்செப்டை ஜாவாக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அடுத்தது 2017 இன்ட்ரோடக்ட் த மாடல் சிஸ்டம் ப்ராஜெக்ட் ஜிங்ஸா அண்ட் ஜேஷெல் அண்ட் இன்டராக்டிவ் ஜாவா REPL, அதாவது மாடல் சிஸ்டம் பெரிய அப்ளிகேஷனை மேனேஜ்மெண்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்து 2018 இதில் லோக்கல் வேரியபிள் டைப் இன்ஃபரன்ஸ், அதாவது வேறுங்கிற கீவேர்டை வச்சு வேரியபிளோட டைப்பையும் கம்பைலர் ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுச்சு. அடுத்து 2019 இதில் டெக்ஸ்ட் பிளாக்ஸ் மற்றும் மல்டிலைன் லிட்டரல்ஸு எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்து 2020 இது இன்ஸ்டன்ட் ஆஃப் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2020 இன்ஸ்டன்ட் ஆஃப் ஆப்ரேஷன் அப்படின்னா பேட்டர்னை மேட்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இதில் சீல்டு கிளாஸ், அதாவது எந்த ஒரு கிளாஸை இன்ஹெரிட் பண்ண முடியுதோ அதை ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆச்சு. தேங்க்யூ எவ்ரிவன். இன்ஃபோ இன்சைட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். Thank you.